இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனம், நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவவிருட்சம் போல் இருக்கும். பாருங்கள், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண்ணும். ஒரு காரியத்துக்காக காத்திருந்து நொந்து நூலாயிடுவோம். ஆண்டவர் சொல்கிறப்ப நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண்ணும், இருதயத்தை சோர்வழிய பண்ணும். ஆனால் விரும்பினது வந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குங்க, நம்ம ஜீவ விருட்சம் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஒரு அமிர்தம் மாதிரி நம்ம கையில் கிடச்ச மாதிரி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடச்ச மாதிரி நினைப்போம் இல்லையா? ஆண்டவர் அதை பற்றி தான் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நெடுங்காலமாக காத்துனுக்கிறீங்களா? அது நிறைவேற போகுது. அது நிறைவேற போகுதுங்க. ஜீவ விருட்சம் போல் நீங்கள் மகிழ்ச்சி அடை போகிறீங்க. அதுதான் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எப்படியாப்பட்ட வார்த்தை பேசுகிறேன்? நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இலக்கை பண்ணியிருக்கலாம். சோர்ந்து போயிருப்பீங்க. விரும்பினது நீ என்ன நினச்சி அது நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில். இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதரர்களே, நீ விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதுதான் இந்த வசனத்தோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஜீவ விருட்சம் போல் இருப்பீர்கள். எப்படி சொன்னால், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அந்த ஜீவ விருட்சம் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏன்னா ரொம்ப நாள் காத்திருந்தீங்களே, ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களோடு பேசுகிறார். மகனே மகளே, நெடுங்காலமாய் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறியா? நீ விரும்பினது வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த வீடியோ வந்து கொண்டிருக்கிறது. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் ஆக போகிறீங்க. இந்த வசனத்தை கேட்டப்பா, வீடியோ பார்த்து மாதிரி வாழ்க்கை மாறப்போகிறது. சமாதான சந்தோஷம் குடும்பத்தில் நிலைக்கொள்ளப் போகிறது. ஆசீர்வாதமான வார்த்தை உங்களோடு வந்து கொண்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருந்தால் இயேசுனுடைய வார்த்தை என் பக்கம் வந்துச்சுப்பா, இயேசு என்னோடு வந்துட்டாருப்பா அப்படி நினச்சிங்கன்னா போதுங்க, எல்லாம் மாறும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் உங்கள் இருதயத்தை நான் சோறு பண்ண காரியத்தை ஆண்டவர் சமாதானத்தை சந்தோஷத்தோடு பரிபூர்ணத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், வசனத்தை கேளுங்க, அதன்படி நடங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சமா தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.